டெட் டிஆர்பி சைக்காலஜி. பகுத்தல் தொகுத்தல் இரண்டையும் ஒரே நேரத்தில் உருவாக்கக்கூடியது புலன்காட்சி. பகுத்தல் தொகுத்தல் இரண்டையும் ஒரே நேரத்தில் உருவாக்கக்கூடியது புலன்காட்சி. புலன்காட்சி ஆராய்தலின் அடிப்படை. புலன்காட்சி ஆராய்தலின் அடிப்படை. புலன்காட்சியின்றி நினைவும் கற்பனையும் இயலாது. புலன்காட்சியின்றி நினைவும் கற்பனையும் இயலாது. புலன்காட்சி கவனத்துடன் இணைந்தது. புலன்காட்சி கவனத்துடன் இணைந்தது. புலன்காட்சியை அகக்காரணிகளும் புறக்காரணிகளும் பாதிக்கின்றன. புலன்காட்சியை அகக்காரணிகளும் புறக்காரணிகளும் பாதிக்கின்றன. புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணிகள் மனநிலை, கவர்ச்சி, தேவை, மனப்பான்மை, கருத்தேற்றம், எதிர்பார்ப்பு. புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணிகள் மனநிலை, கவர்ச்சி, தேவை, மனப்பான்மை, கருத்தேற்றம், எதிர்பார்ப்பு. புலன்காட்சியின் கூறுகள் பற்றி கூறியவர் மர்பி. புலன்காட்சியின் கூறுகள் பற்றி கூறியவர் மர்பி. மர்பியின் புலன்காட்சி கூறுகள் புலன் உணர்வு, நரம்பு மண்டலம், நமது முந்தைய அனுபவங்கள், மனநிலை. மர்பியின் புலன்காட்சி கூறுகள் புலன் உணர்வு, நரம்பு மண்டலம், நமது முந்தைய அனுபவங்கள், மனநிலை. புலன்காட்சி பற்றிய கொள்கைகள் புறவய கொள்கை, அகவய கொள்கை, இடைவினை கொள்கை. புலன்காட்சி பற்றிய கொள்கைகள் புறவய கொள்கை, அகவய கொள்கை, இடைவினை கொள்கை. புலன்காட்சி பற்றிய புறவய கொள்கையை கூறியவர் ஏமிஸ். புலன்காட்சி பற்றிய புறவய கொள்கையை கூறியவர் ஏமிஸ். புலன்காட்சி பற்றிய அகவய கொள்கையை கூறியவர்கள் ஹெப், முர்பி, ப்ரூனர். புலன்காட்சி பற்றிய அகவய கொள்கையை கூறியவர்கள் ஹெப், முர்பி, ப்ரூனர். புலன்காட்சி பற்றிய இடைவினை கொள்கையை கூறியவர்கள் பியாஜே, வெர்னர். புலன்காட்சி பற்றிய இடைவினை கொள்கையை கூறியவர்கள் பியாஜே, வெர்னர். புலன்காட்சி முறையின் வேறு பெயர்கள் புலன்காட்சி கூட்டுமுறை, புலன்காட்சி ஒருங்கமைந்த முறை. புலன்காட்சி முறையின் வேறு பெயர்கள் புலன்காட்சி கூட்டுமுறை, புலன்காட்சி ஒருங்கமைந்த முறை. புலன்காட்சியின் விதிகள் 5. புலன்காட்சியின் விதிகள் 5. புலன்காட்சியின் 5 விதிகள் முழுமைக்காட்சி விதி, அண்மை விதி, தொடர்ச்சி விதி, ஒப்புமை விதி, பூர்த்தி செய்தல் விதி. புலன்காட்சியின் 5 விதிகள் முழுமைக்காட்சி விதி, அண்மை விதி, தொடர்ச்சி விதி, ஒப்புமை விதி, பூர்த்தி செய்தல் விதி. பூர்த்தி செய்தல் விதியின் வேறு பெயர் மூட்ட விதி. பூர்த்தி செய்தல் விதியின் வேறு பெயர் மூட்ட விதி. முழுமைக்காட்சி விதியை முகத்தின் படம் மூலம் அறியலாம். இம்முகப்படத்தில் செவ்வகம், முக்கோணம், வட்டவில், கோடு, வட்டம் ஆகியவை உள்ளன. முழுமைக்காட்சி விதியை முகத்தின் படம் மூலம் அறியலாம். இம்முகப்படத்தில் செவ்வகம், முக்கோணம், வட்டவில், கோடு, வட்டம் ஆகியவை உள்ளன. அண்மை விதிப்படி 8 கோடுகள் 2 கோடுகளாக 4 தொகுதியாக தெரிகிறது. அண்மை விதிப்படி 8 கோடுகள் 2 கோடுகளாக 4 தொகுதியாக தெரிகிறது. தொடர்ச்சி விதிப்படி தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட புள்ளிகள் கோடு போல் தெரிகிறது. தொடர்ச்சி விதிப்படி தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட புள்ளிகள் கோடு போல் தெரிகிறது. ஒப்புமை விதிப்படி முதல் படத்தில் செங்குத்தாக அமைந்த புலன்காட்சி அடுத்த படத்தில் கிடைமட்டமாக அமைகிறது. ஒப்புமை விதிப்படி முதல் படத்தில் செங்குத்தாக அமைந்த புலன்காட்சி அடுத்த படத்தில் கிடைமட்டமாக அமைகிறது. பூர்த்தி செய்தல் விதிப்படி இந்த படங்கள் முக்கோணமாகவும் சதுரமாகவும் தெரிகின்றன. பூர்த்தி செய்தல் விதிப்படி இந்த படங்கள் முக்கோணமாகவும் சதுரமாகவும் தெரிகின்றன. புலன்காட்சியில் ஏற்படும் பிழைகள் திரிபுக் காட்சி, இல்பொருள் காட்சி. புலன்காட்சியில் ஏற்படும் பிழைகள் திரிபுக் காட்சி, இல்பொருள் காட்சி. புலன்காட்சியின் பிழையே திரிபுக் காட்சியாகும் என கூறியவர் உட்வர்த். புலன்காட்சியின் பிழையே திரிபுக் காட்சியாகும் என கூறியவர் உட்வர்த். இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை திரிபுக் காட்சி சுட்டிக்காட்டுகிறது என கூறியவர் கென்ட்லர். இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை திரிபுக் காட்சி சுட்டிக்காட்டுகிறது என கூறியவர் கென்ட்லர். திரிபுக் காட்சி என்பது தவறான புலன்காட்சியினை குறிக்கும். திரிபுக் காட்சி என்பது தவறான புலன்காட்சியினை குறிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.